Hello friends, welcome to Vijaya Reworks. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பத்தி தான். நம்ம என்னதான் ஆரி வர்க் பண்ணாலும் மெட்டீரியலை பத்தின கான்வர்சேஷன் வந்து இன்னமும் வந்துட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கும். எது கலர் போகும், எது கலர் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணி நான் கலரே போகாதுன்னு இது வரைக்கும் கேரண்டி கொடுக்கல. கண்டிப்பா கலர் போகும். ஓரளவுக்கு நான் பர்சனலா என்னோட கஸ்டமருக்கு யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் பீட் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன பிராண்ட் யூஸ் பண்றேங்கிறது வரைக்குமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ஷைனி கோல்டு, டல் கோல்டு, காப்பரு, ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, சில்வரில் ரைஸ் அண்ட் வீட் பீட் இதெல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் மெட்டீரியல் அனுப்பியிருந்தோம். என்னன்னா அவங்களுக்கு ரவுண்ட் பீட் தான், டல் கோல்டு தான் வாங்கியிருந்தாங்க. நான் ரெகுலராக போடுறது கோகுல் பிராண்டு தான், சரிங்களா? ஸோ அதை தான் நான் வந்து அவங்களுக்கும் அனுப்பியிருந்தேன். அவங்க நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க தான், மெட்டீரியல் வாங்குறவங்க தான். ஸோ அவங்க வாங்கிட்டு உடனே அவங்க வாங்கிட்டு பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கு அனுப்பின அதே பீடை தான் நான் இப்போ கையில் இங்கே இந்த கஸ்டமருக்கும் நான் வச்சுருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி பீடை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த கையில் வந்து லைட்டாக ஷைனிங்காக ஒட்டுது, அதனால இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி டல் கோல்டு ரவுண்ட் பீட் மட்டும் இல்லை, நீங்கள் காப்பர் ப்ரௌன் பீட் இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு லைட்டாக அந்த ஷைனிங் ஒட்டும். ஈவன் சில்வர் ரவுண்ட் பீட் எடுத்து இது பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் கையில் ஒட்டும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பீட்ஸ் மேலே கோல்டு, காப்பரு, சில்வர்னு சொல்லிட்டு கோட்டிங் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ இது கூட நான் கஸ்டமருக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு பார்சல் வாங்குவேன் இல்லைங்களா, நான் வந்துட்டு 100 பஞ்ச் 200 பஞ்ச் அந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும் போதுமே பேக்கெட்லேயே அதோட தூளெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ரவுண்ட் பீடு. நம்ம டல் கோல்டை கம்பேர் பண்ணுறதை விட காப்பர் ரவுண்ட் பீடில் அவ்வளோ தூள் இருக்கும் பார்த்தீங்கன்னா. நான் இது வந்து நான் கவர் வாங்கினேன்னா கவர் அப்படியே வச்சுப்போம், நாங்கள் அப்படியே கவரோடையே தான் நான் வச்சுப்பேன், வேறு எதுலேயும் மாற்ற மாட்டேன். இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தூள் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம ஒன்று ரொம்ப க்ளீன் பண்ணிலாம் நமக்கு மேனுஃபேக்சர் ஆகி வராது, சரிங்களா? ஓரளவுக்கு வந்துட்டு அதை கோட் பண்ணி ஓரளவுக்கு தான் நமக்கு பார்சல் வரும். இதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் எடுத்தாலும் சரி, இதே ஒயிட்டு ஹாஃப் ஒயிட் எடுத்தீங்கனாலுமே அதில் கீழே வந்து இந்த மாதிரி அதோட தூள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நான் காப்பர் கலர், டல் கோல்டு மட்டும் இல்லை, காப்பர், சில்வர் எந்த கலர் நீங்கள் வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தூள் இருக்கும். அதுக்காக அந்த பீடில் இருக்க கலர் உடனே போயிடுன்னு சொல்ல முடியாது. நான் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போவே இப்படி ஒட்டுது, நாளைக்கு கலர் போச்சுன்னா அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லா பீட்ஸுமே இப்படி தான் மேம் இருக்கும், பல்காக நாங்கள் வாங்குவோம், பல்காக வரும்போது இப்படி தான் இருக்கும்னு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு ஃபைனலாக வந்து ஒரு கான்வர்சேஷனில் முடிச்சிட்டேன் நான் அதை. ஏன்னா நான் வந்துட்டு கலர் போகாதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணவே இல்லை. என்கிட்ட எல்லா கஸ்டமருக்குமே, என்கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே இதே மெட்டீரியல் தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா எல்லா கஸ்டமருமே எனக்கு மெட்டீரியலை ரிட்டர்ன் தான் அனுப்பணும். இதை நான் சொன்னால் அவங்க வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் வந்து ப்ரூஃப்க்கு வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நான் பொய் சொல்ல முடியாது இல்லைங்களா, ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீடு நான் எடுத்திருக்கேன். இங்கே ஒயிட் பீட்லேயுமே பாருங்கள் கீழே எல்லாமே அதோட தூள் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது நம்ம இது ஒன்றும் கோல்டு இல்லை இல்லைங்களா, எந்த அளவுக்கு அது வருமோ அந்த அளவுக்கு தான் வரும். மேலே கோட் பண்ணதுக்கான அந்த பாலிஷ் வந்து லைட்டாக இதில் இருக்கும் தான், சரிங்களா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் ஒயிட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு. நானே காட்டுறேன் பாருங்களேன். அதுக்காக இது வந்து கலர் போயிடும், இது வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு கீழே அதோட இது கிடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அந்த கோட்டாகி எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ்லாம் இது மாதிரி வரும். ஸோ இதை வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டாக பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க என்ன. நான் வந்துட்டு இல்லை மேம், சப்போஸ் நீங்கள் தேய்ச்சி கலர் போகுதுன்னா இப்படி பீடை எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த பீடில் கலர் போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதை வந்து அவங்க ப்ரூஃப் அனுப்பவே இல்லை. இல்லை நாளைக்கு நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி இப்போ கலர் போகலை, நாளைக்கு யூஸ் பண்ணி கலர் போச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் இந்த பீடுன்னு மட்டும் இல்லை, டல் கோல்டு மட்டும் இல்லை, எந்த பீடு வாங்கினீங்கனாலும் அது மேனுஃபேக்சர் ஆகி வரதுனால கண்டிப்பாக அந்த எசன்ஸ் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணி நாளைக்கு கலரே போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கலர் போகும். இந்த ஒயிட் போல், ஹாஃப் ஒயிட் போல்லாம் ரொம்ப நாள் ஆனாலும் கலர் போகாது, நல்லா லைஃப் வரும். ஷைனி கோல்டு, டல் கோல்டு, ஷைனி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகும், டல் கோல்டு வந்து லைட்டாக கருத்த மாதிரி ஆகும்.
காப்பரும் அதே மாதிரி தான் லைட்டாக கருத்த மாதிரி ஆகும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. சாரி, ரொம்ப வேகமாக பேசிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி. பட் என்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே அது தெரியும். பட் இருந்தாலும் சரி, நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரூஃப் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்படி தான் ஆரி மெட்டீரியல் வரும். நாங்கள் பல்காக வாங்கும்போது இப்படி தான் வரும். இது மட்டும் இல்லை, கட்பீடை நீங்கள் அள்ளி இப்படி கையில் தேய்ச்சிங்கனாலுமே அதில் இருக்க அந்த கோட்டிங் லைட்டாக வரும். அந்த ஈவன் கட்பீட்லேயுமே அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீடையும் கொட்டினதுக்கப்புறம் அடியில் வந்து அந்த கலர் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அது சுத்தமாக கலர் போயிடும், யூஸ் பண்ணாலே கலர் போய்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த கஸ்டமருக்குலாம் பாருங்கள், நான் கட்பீட் எல்லா கலருமே கொடுத்துருக்கேன். இப்போ இதோட பேக்கெட்லாம் நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இதிலே தெரியும், உள்ளே பாருங்கள் ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்குது. இதோட பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக கூடவே வரும் மேம். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நிறைய பேருக்கு கிளியர் ஆயிருக்கும். கட் பீடு, சுகர் பீடு எது வாங்கினீங்கனாலும் அப்படி தான், சீக்வன்ஸ் வாங்கினீங்கனாலுமே அப்படி தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் பண்ணதுக்கான ஒரு மாதிரி அந்த நான் பெரிய கவரில் வச்சுருப்பேன், அதில் இருக்கும் அந்த பிசுறு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கலர் போகும். ஆனால் கொஞ்ச நாள் ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும், ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கலர் போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.